வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட டக்ளஸ் தேவானந்தா விசாரணையில் வெளிவரும் உண்மைகள். தையிட்டி விகாரை சட்டவிரோதம் என்று தீர்ப்பளித்தால் நாங்கள் ஏற்க தயார். விகாராதிபதி அதிரடி. அரசாங்கத்திடம் பொய் சொல்லி அர்ச்சுனா வாங்கிய 50,000. மோட்டார் சைக்கிளுக்கு லீசிங் கட்ட சென்ற பெண்ணின் சங்கிலியை அறுத்த மர்ம நபர். மலையக மக்களுக்கு யாழ்ப்பாணத்தில் காணிகள். நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மகர சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவருக்கு மகர சிறைச்சாலையில் பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதோடு பார்வையாளர்களை சந்திப்பது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. தொடரும் விசாரணைகளில் பல சம்பவங்கள் தெரியவரும் என பலரும் எதிர்பார்க்கும் நேரத்தில் மகர சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை சிறைச்சாலை வைத்தியர் பரிசோதித்த பின்னர் சிறைச்சாலை வைத்தியசாலையின் அறையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அரசாங்கத்தால் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு சட்டப்பூர்வமாக வழங்கப்பட்ட கைத்துப்பாக்கி பாதாள உலக கும்பல் உறுப்பினரின் கைகளில் மாறியமை தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் டக்ளஸ் தேவானந்தாவின் பாதுகாப்புக்கு வழங்கப்பட்ட எந்த ஒரு ஆயுதமும் இப்பொழுது அவரிடம் இல்லை என பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் மினுர சேனாரத்ன தெரிவித்துள்ளார். கடந்த 2000ஆம் ஆண்டளவில் டக்ளஸ் தேவானந்தாவின் பாதுகாப்புக்கு T56 ரக துப்பாக்கிகள் 6 கைத்துப்பாக்கிகளும் வழங்கப்பட்டுள்ளதோடு T56 ரக துப்பாக்கிகளுக்கான தோட்டாக்கள் 1560 மற்றும் கைத்துப்பாக்கிக்கான தோட்டாக்கள் 100 அவற்றோடு சேர்த்து வழங்கப்பட்டுள்ளது. மேற்குறிப்பிட்ட ஆயுதங்கள் எதுவும் இப்பொழுது அவரிடம் இல்லை என்றும் இது தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு முறையான தீர்வு எட்டப்படும் வரையில் விகாரை வளாகத்திற்குள் எவ்விதமான புதிய கட்டுமான பணிகளும் முன்னெடுக்கப்பட மாட்டாது என தையிட்டி திஸ்ஸ விகாரையின் விகாராதிபதி ஜின்தோட்டே நந்தாராம தேரர் உறுதியளித்துள்ளார். தையிட்டி விகாரையில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 3ஆம் திகதி பௌர்ணமி தினத்தில் விகாரையில் வழமையான பூஜை வழிபாடுகள் மாத்திரமே நடைபெறும் என தெரிவித்த அவர் அன்றைய தினம் எவ்வித விசேட பூஜைகளுக்கும் தாம் இடமளிக்கவில்லை என தெளிவுபடுத்தியுள்ளார். தெற்கிலிருந்து புத்தர் சிலை கொண்டுவரப்படுவதாகவும் விசேட பெரகரா நடைபெறவுள்ளதாகவும் பரவும் செய்திகள் பொய் என்றும் அத்தகைய நிகழ்வுகளுக்கு தாம் எவ்வித அனுமதியும் வழங்கவில்லை என்றும் அரசியல் நோக்கங்களுக்காக குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த விவகாரத்தில் இது ஒரு சட்டவிரோதமான செயல் என தீர்ப்பளிக்கப்பட்டால் அதனை ஏற்க நான் தயாராக உள்ளதாகவும் விகாராதிபதி இதன்போது பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். காணி விடுவிப்பு தொடர்பாக இதுவரை எவரும் தன்னுடன் நேரடியாக பேசவில்லை என்றும் தற்போது அரசாங்க குழுவின் விசாரணைகளே நடைபெற்று வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அர்ச்சுனா எம்பி பழைய ஆப்பிள் ஐபேட் ஒன்றினை காண்பித்து அதற்குள் வெள்ளம் போனதென கூறி அரசாங்கத்திடமிருந்து 50,000 ரூபாவை வாங்கியதாக ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். காரைநகர் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு டிட்வா புயலால் ஏற்பட்ட இழப்புகள் மற்றும் அதற்கான நட்டஈடுகள் குறித்து கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இந்த பணத்தை வாங்கியதாக தெரிவித்துள்ளார். இலத்திரனியல் உபகரணங்கள் பாதிப்புக்கான 50,000 ரூபாய் இழப்பீட்டிற்கு பதிவு செய்கின்றீர்களா என பிரதேச செயலரிடம் அர்ச்சுனா கேள்வி எழுப்பிய நேரம் அந்த விண்ணப்ப படிவம் இருப்பதாகவும் அதனை வழங்கவில்லை எனவும் பிரதேச செயலர் தெரிவித்தார். அந்த படிவங்களை வழங்கி மக்களுக்கான கொடுப்புகளை வழங்குங்கள். தெற்கில் பலர் இந்த கொடுப்பனவுக்கான பதிவுகளை மேற்கொண்டு பணத்தினை வாங்கியுள்ளனர். நானும் பழைய ஐபேட் ஒன்றினை காண்பித்து அதற்குள் தண்ணீர் போனதாக கூறி 50,000 ரூபாவை வாங்கினேன். நீங்களும் அவ்வாறு பொய்யாவது கூறி அந்த பணத்தை எடுங்கள் என கூறியுள்ளார். அது மட்டுமல்லாது 300 வீடுகளுக்கு பாதிப்பு என்று கூறி எனக்கு மக்கள் அழைத்து கூறினார்கள். காணொளி படங்கள் எதுவும் தேவையில்லை, உடனடியாக அந்த கொடுப்பனவுகளை மக்களுக்கு பெற்றுக் கொடுங்கள் என அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையில் பல் பிடுங்கிய நிலையில் ஏற்பட்ட சுகையினம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட யுவதியொருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் ஹொரணை பகுதியில் கடந்த 28ஆம் திகதி இரவு இடம்பெற்றுள்ளதோடு 20 வயதான யுவதியே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. வண்டாரஹேன பொக்குவினுவிட்ட பகுதியைச் சேர்ந்த தேவ்மி மதுஷிகா என்ற யுவதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மேல்தாடையின் நுனியில் உள்ள பல்லில்
உடலில் வலி ஏற்பட்டு அந்த இளம்பெண் கடந்த 14ஆம் திகதி தனியார் வைத்தியசாலையில் பல் பிடுங்கியுள்ளார். அதைத் தொடர்ந்து வாந்தி எடுத்து வயிற்று பிரச்சினைகளால் அவதிப்பட்டு மறுநாள் சிகிச்சைக்காக தனியார் நிறுவனத்திற்கு சென்ற நேரம் அவரது இரத்த அழுத்தம் குறைவாக இருப்பதாகவும் வைத்தியசாலையில் அனுமதிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டது. ஹொரணை மாவட்ட பொது வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் யுவதி உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் வீதியில் சென்ற பெண்ணை பின்தொடர்ந்து மோட்டார் சைக்கிளில் வந்த 2 இளைஞர்கள் பெண்ணின் தங்கச் சங்கிலியை அறுத்து கொண்டு தப்பியோடியுள்ளனர். கைது செய்யப்பட்ட திருடர்கள் தங்களுடைய புதிதாக வாங்கிய அதிநவீன மோட்டார் சைக்கிளுக்கு தவணை காசு கட்டுவதற்காக வழிப்பறியில் ஈடுபட்டோம் என போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பெண் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து துரித விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்ட குற்றத்தில் இருவரையும் அவர்களுக்கு உடந்தையாக செயற்பட்டார்கள் என்ற குற்றச்சாட்டில் இருவருமாக 4 கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த உண்டியல் பணத்தை டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கற்றல் கையேட்டினை தயாரிப்பதற்காக வழங்கிய சம்பவம் பலரையும் நெகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட வடக்கு, கிழக்கு மற்றும் மலையகத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கற்றல் கையேடுகளை தயாரிப்பதற்கான நிதி சேகரிப்பில் வெண்கரம் அமைப்பின் தன்னார்வலர்கள் ஈடுபட்டு வந்தனர். அந்த வகையில் சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியில் தரம் 7 கல்வி பயிலும் மாணவியான சர்ஜனா என்ற சிறுமி தனது அன்றாட செலவுகளை தியாகம் செய்து சிறுக சேகரித்த உண்டியல் பணத்தினை கற்றல் கையேடுகளை தயாரிப்பதற்கு வழங்கியுள்ளார். இந்த நிலையில் வெண்கரம் அமைப்பினர் குறித்த மாணவியின் சமூக நலனை பாராட்டி அவரை கௌரவித்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் 4 கிலோகிராம் கஞ்சாவுடன் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டார். யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து சங்கிலியன் பூங்கா அருகில் நேற்று குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். வரணி பகுதியைச் சேர்ந்த நல்லூர் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாகவும் சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வெளிநாட்டில் இருந்து வரும் ஒப்பந்தத்துக்கமைய போதைப் பொருளை கையளிப்பதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபரை யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். காலை மாநகர சபையில் இடம்பெற்ற விசேட பொதுச்சபை கூட்டத்தில் பெரும் குழப்ப நிலையுண்டாகியுள்ளது. சபை நடவடிக்கைகளை மாநகர மேயர் ஆரம்பித்ததும் சபையின் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் சபையில் அமைதியற்ற சூழல் உண்டாகியது. இந்த நேரம் திருடன் எமது வாக்குகளை கொள்ளையடித்தான் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து கோஷமிட்டதோடு கோஷங்களுக்கு மத்தியில் விசேட பொதுச்சபை கூட்ட நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய சபையின் நடவடிக்கைகளை மேஜர் முன்னெடுத்து சென்றுள்ளார். அதன் பின் குழு நிலை அமர்வு அறிவிக்கப்பட்டவுடன் கூட்டு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் தண்ணீர் போத்தல்களை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர். நிலைமை மேலும் மோசமடைந்ததை அடுத்து சபையை அரை மணி நேரத்திற்கு ஒத்திவைத்த மேயர் சபையிலிருந்து வெளியேறியுள்ளார். இந்த தாக்குதலில் பெண் உறுப்பினர் ஒருவர் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. டிட்வா பேரனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மலையக மக்களுக்கான பாதுகாப்பான காணியை பெற்றுக் கொடுக்கும் மனிதாபிமான நடவடிக்கையை மானிடம் பூமிதான இயக்கம் ஆரம்பித்துள்ளது. 25 குடும்பங்களின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து வாழும் வடக்கு மாகாணத்தை சேர்ந்த கொடையாளர்கள் காணிகளை வழங்க முன்வந்துள்ளதாகவும் அந்த இயக்கத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். மலையகத்தில் பாதுகாப்பான இடங்கள் உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் அங்கு வீடுகளை நிர்மாணித்துக் கொடுப்பதற்கும் இயலுமான சாத்தியங்கள் குறித்து ஆராயப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இந்த விடயத்தில் எவ்வித அரசியல் தலையீடுகளையும் ஏற்படுத்த இடமளிக்கப் போவதில்லை எனவும் அவர் தெரிவித்தார். முக்கியமாக சுயவிருப்பின் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் குடியேற முன்வரும் மலையக மக்களுக்கு காணிகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.